பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1300 400 சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 1000 போஸ்டிங்க கூட சேர்த்து விட்டுட்டு ஓட்டு வாங்கல அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வாங்க முதல்ல ஆகலாம். அதுதான் வேற எது எங்க எப்படி போனாலும் அதை பத்தி கருதவே மாட்டாங்க. அதனால ஒரு அப்பையும் ஒரு 500,000 கூடுவதற்கு வாய்ப்பு. சரிங்களா? இது ஒரு இதுயா. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு சின்ன டாபிக் தான். டாபிக் மீன்ஸ் கொஞ்சம் மேக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது இல்லாமல் நோனியா ஜுவாலஜி அப்படின்னா நீங்கள் 4 ஏரியா தான் படிக்கணும். சரிங்களா? அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. போன தடவைலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஒரு கொஸ்டின்லாம் கடைசி வரைக்கும் ஆன்சரே தேட முடியல. சரிங்களா? சிலபஸை வச்சு அவன் சயின்ஸை பொறுத்தளவில் நீங்கள் சிலபஸை வச்சு சொல்ல முடியாது. அப்ளிகேஷன் தான் புறாமே. ஒளி அப்படின்னு மொட்டையாக முடிச்சிருவான். ஒளினா எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய அப்ளிகேஷன்லாம் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? ஜுவாலஜி அப்படின்னாவே நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஏரியாயா. எப்படி ஒரு மனிதனாக பிறந்தா எது வராமல் இருக்காதுப்பா? நோய்கள். சரிங்களா? எப்படி நம்ம மனிதனாக பிறந்தா ஒரு நோய்கள் இல்லாமல் வாழ முடியாதோ, இப்போ செல்வங்கள்லேயே பெரிய செல்வம் எதாப்பா சொல்கிறாங்க? நோய் இல்லாமல் வாழ்கிறதான். அது மாதிரியே ஒரு வினாத்தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸு சிலபஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இது ஜுவாலஜி இருந்துச்சு அப்படின்னா எது இல்லாமல் இருக்காது அப்படின்னா நோய்கள் இல்லாமல் இருக்காது. சரிங்களா? அது நோய்கள்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன், ஓவரால் பிளட் சர்க்குலேஷன். சரிங்களா? பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது 2 கேட்டகரியாக கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் எப்படியெல்லாம் சர்க்குலேஷன் ஆகுது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 2வது பார்ட் வந்து பிளட்ல இருந்து கேட்பாங்க. சரிங்களா? பிளட் செல்கள்ல இருந்து கேட்பாங்க. அது 3வது வந்து கிளான்ஸ், சுரப்பிகள். சரிங்களா? நம்ம உடம்புல 2 விதமான இருக்கு, எண்டோகிரைன், எக்ஸோகிரைன். நாளமில்லா சுரப்பிகள் வந்து இருக்கு, எண்டோகிரைன் கிளாண்டு, எக்ஸோகிரைன் கிளாண்டு அப்படின்னு. அதுல இருந்து இப்போ உதாரணத்துக்கு நாளமில்லா சுரப்பினா எத்தனை சுரப்பி சுரக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னப்பா? ஹார்மோன் அப்படின்வாங்க. எத்தனை ஹார்மோனியா இருக்கு? கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 8 ஹார்மோன் இருக்கு. அந்த இதுல இருந்து 2 கொஸ்டின் நமக்கு எஸ்ஐக்கு ரிப்பீட்டடா வரும். 8 வந்து என்னது? தலையில எத்தனைப்பா? தலையில இருக்கிறது என்னையா? 2. ஒன்று என்னப்பா? பிடியூட்டரி, இன்னொன்று என்னப்பா? பீனியல். சரிங்களா? பீனியல். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எங்கே இருக்கு, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, கூடுனா என்ன பிரச்சனை, கம்மியானா என்ன பிரச்சனை அப்படின்றது வரும். 4வது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே நமக்கு இருக்கு, அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டோம். என்னப்பா? என்னையா? மூளை, பிரெயின் இருக்கு. எல்லாருடைய மூளையும் எவ்வளவுதான். நம்ம சொல்றான் அவன் கொஞ்சம் நல்லா படிச்சா அவனுக்கு மூளை அதிகம்டா அப்படின்னு. எல்லாருடைய மூளையும் சேம் தான். என்னப்பா? 1.33 கிலோகிராம் தான், 1300 கிராம் தான். யாரெல்லாம் பட்டை தீட்டுறோமோ அவங்களுக்கு ஷார்ப்பா இருக்கு. இல்லை வச்சுப்புட்டு அப்படியே வச்சிருந்தான் அப்படின்னா கரெக்டா இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரியே ஜுவாலஜினா எத்தனை ஏரியாப்பா? 4 ஏரியா தான் படிக்க போறோம். நீங்க படிச்சாலும் சரி, நம்ம இங்கே சென்டரில் வாங்கி புத்தகம் படித்தாலும் சரி, அல்லது ஸ்கூல் புக்கு படித்தாலும் சரி, எதைத்தாப்பா தேடி படிக்கணும்? இந்த 4ல் இருந்து தான் 8 கொஸ்டின், ஜுவாலஜிலேருந்து 8 கொஸ்டின் இதுதான் வரும். ஒன்று வந்து என்னப்பா படிக்க போகிறோம்? நோய்கள். நோய்கள் அப்படின்னா மெயினாக என்னது? பாக்டீரியா டிசீஸ், வைரஸ். 3வது என்னப்பா? விட்டமின் டிஃபிஷியன்ஸ். அப்படி தான் கேட்பாங்க. இந்த 3 தலைப்புகளை தான் படிக்கணும். 8 தலைப்புகளை படிப்போம், அந்த மாதிரியே படிக்கணும். 2வது பிளட் சர்க்குலேஷன், 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன்ஸு, 4வது மூளை. இதுதான் ஜுவாலஜியில் 7 கொஸ்டின் உறுதியாக. ஒரு கொஸ்டின் தான் அங்கங்க அப்படியே போகிறேன். ஒன்று கரப்பான் பூச்சி கேட்குறேன், அல்லது பட்டுப்பூச்சி கேட்குறேன், அல்லது தேனீக்கள் கேட்குறேன், மண்புழு கேட்குறேன், அல்லது பாம்பு. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அங்கங்க சித்து விளையாட்டு காமிக்கிறான், அது பார்த்துக்குருவோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறதுல என்ன அப்படின்னா கண்டிப்பாக எந்த இதிலிருந்து 2 கொஸ்டின் அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிட் பேஸ் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. சரிங்களா? அமில காரங்கள் இல்லாமல் கொஸ்டினே இல்லாமல் இருக்காது. உதாரணத்துக்கு அமிலக்காரங்கள் அப்படின்னா 3 கேட்டகரியா கொஸ்டின் வரலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எதை கொடுத்துட்டு அதில் என்ன அமிலம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தக்காளியில் என்ன அமிலம்ப்பா இருக்கு? தக்காளியில் டொமோட்டோவாப்பா? தக்காளின்னு யோசிக்கிறீங்க, டொமோட்டோன்னு நினைக்கிறேன். என்னப்பா? ஆக்சாலிக் ஆசிட். எலுமிச்சம்பழம் செட்ரிக் ஆசிட். இதுதான் கொஸ்டினாக வரப்போகுது. இந்த மாதிரியே ஒன்று கொடுத்துட்டு அதில் என்ன அமிலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன, வீக் ஆசிட்னா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன், அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடிய ஏரியாக்களில் முக்கியமான ஏரியா பிஹெச் சம்மு. இதுதான் இப்போ ஷார்ட்டான டூரேஷன் இருக்கிறதுனால அந்த இது பார்ப்போம். சம்மு மீன்ஸ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 3வது பிஹெச் வேல்யூ கேட்பான், ஒவ்வொன்றுடைய பிஹெச் வேல்யூ. இப்போ தக்காளியோட டொமோட்டோ, தக்காளியோட பிஹெச் வேல்யூ எவ்வளோப்பா?
எவ்வளோயா? 4.2. ஒண்ணுமே வேணாம். தக்காளிய நார்மலா எத்தனையாப்பா கட் பண்ணுவான்? 4. அவ்வளவுதான். 4.2. சார் எப்படி சார் 4.1, 4.2, 4.3, 4.4 அப்படின்னு வைக்க முடியும்னா கண்டிப்பா வைக்க முடியாது. ஏன்னா ஒரு தக்காளி செம்மண் தக்காளியா இருக்கும், ஒரு தக்காளி நாட்டு தக்காளியா இருக்கும். நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் தக்காளியோட. ப்ராக்டிக்கலா நான் ப்ரூவ் பண்றேன் வா அப்படின்னு. 4 சம்திங்ல ஒன்னே ஒண்ணுதான் ஆன்சர் வைக்க முடியும். அப்ப இதுதான் படிப்பு. தக்காளி எத்தனையாப்பா கட் பண்ணணும்? 4 கட் பண்ணணும். இப்ப தக்காளி அப்படின்னா 4 சம்திங் தான். சரிங்களா? அதே மாதிரியே வந்து காப்பியோட pH எவ்வளவுன்னு கேட்பாங்க. காப்பி என்னப்பா? காப்பியோட pH 5.6. இப்படிலாம் படிக்க கூடாது. நம்ம காப்பி குடிக்கிற டயம் 5 to 6 அவ்வளவுதான். காப்பி இனிமேல் எத்தனை மணிக்கு குடிக்க போறோம்? 5 to 6 அவ்வளவுதான் காப்பி. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தோட pH கேட்பான். இப்ப தக்காளிய 2 எல்லாம் தக்காளியை எத்தனையா கட் பண்ணா? 4. நார்மலா. அது நார்மலா தான் சொல்றேன். 7ஆவும் கட் பண்ணலாம். நம்மளால இடக்கு முடக்க பதில் சொல்லுவீங்க. சார் நான் 7 கட் பண்ணுவேன், 8ஆவும் கட் பண்ணலாம், 10 கூட கட் பண்ணலாம். நார்மலா எத்தனையா? 4. எலுமிச்சம்பழத்தை நார்மலா எத்தனையா? 2. அவ்வளவுதான். pH 2. இதுதான் படிப்பு. சரிங்களா? அதே மாதிரி முட்டையோட வெள்ளைக்கறி எவ்வளவுன்னு கேட்பான். முட்டையோட வெள்ளைக்கறி 10th புக்லயே இருக்கு. 8. 2 முட்டை போடுங்க, 8. அவ்வளவுதான். இதுதான் படிப்பு. சரிங்களா? இந்த மாதிரியே தான் எல்லாமே கிளாஸஸ் வகுப்புகள் போகும். எல்லாமே ஷார்ட்கட்டாக தான் ஓடும். சரிங்களா? அதே மாதிரி 4 விதி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான். 4 விதி. தலைகீழ் விகித விதி யாருப்பா? தலைகீழ் விகித விதி செர்மியஸ் ரிச்சர். எழுதி போடுறேன் எப்படி எல்லாம் கிளாஸ் போகும் அப்படின்னு. தலைகீழ் விகித விதி யாரியா? விதி யாரு? செர்மியஸ் ரிச்சர். தலைகீழ் விகித விதியா செர்மியஸ் ரிச்சர். சரிங்களா? ரிச்சர் அப்படின்றது ரிச்சா இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிச்சா பணக்காரன் பூரா எப்படி தாப்பா இருப்பான்? தலையிலா தான் இருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. பணக்காரன் பூரா தலையிலா தான் இருப்பான். அதுக்கடுத்து இன்னும் யார் விதி? இன்னொரு விதி பொருண்மை அழியா விதி. இதுவும் அடிக்கடி கேட்பான். யாருப்பா? லவாசிய. பொருண்மை அழியா விதி யாருப்பா? அழியா விதி யாரியா? லாவாசியர். 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 இப்ப லா அப்படின்றது தமிழ்ல என்னப்பா? இங்கிலீஷ்ல லா, தமிழ்ல சட்டம் அல்லது விதி. விதி என்னப்பா ஆகக்கூடாது? அழியக்கூடாது. அவ்வளவுதான். பொருண்மை அழியா விதி லாவாசியர். லா வந்து என்ன ஆகக்கூடாது? அழியக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருக்கல் விகித விதி. என்னையா? பெருக்கல் விகித விதி. சரிங்களா? பெருக்கல் விகித விதி யாருப்பா? ஜான் டால்டன். யாரியா? ஜான் டால்டன். தண்ணி எதுல வரும்? எதுல தாப்பா வரும்? மேக்சிமம் எந்த பாடத்துல வரும்? என்ன பாடம்? மேக்ஸ்ல தான் வரும். பெருக்கல் எந்த பாடத்துல தான் வரும்? மேக்ஸ்ல. இதுதான் படிப்பு. பெருக்கல் வந்து எதுல தான் வரும் அப்படின்னா மேக்ஸ்ல தான் வரும். டன்னு மேக்ஸ்ல, பிசிக்ஸ்லயும் வரும். அதுக்காண்டி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான். அதுக்கடுத்து மாறா விகித விதி யாருப்பா? மாறா விகித விதி சோசப் ப்ரௌலஸ்ட். யாரியா? சோசப் ப்ரௌலஸ்ட். இப்ப யாருப்பா மதம்? சோசப்ன்றது எந்த மதத்துல? யாரும் இருந்தா தப்பா நினைச்சுக்கிறாங்க, கல்லெடுத்து எரிஞ்சிட வேணாம். கிறிஸ்டின்ல தான் பேர் வைப்பாங்க. அவங்க மதம் மாறுவாங்களா? மேக்சிமம் மாற மாட்டோம். இந்துக்கள்ல இருந்து அங்க போவோம். அப்ப சோசப் எதை மாற மாட்டாரு? மாற மாட்டாரு. எதை மாற மாட்டாரு? மதம் மாற மாட்டாரு. அவ்வளவுதான். இந்த 4 விதியை இன்ன வரைக்கும் தலையை சுரிஞ்ச மாதிரியே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான். இதுதான் படிப்பு. இந்த மாதிரி தான் மேக்சிமம் எல்லாம் போகும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. 30க்கு 30 வாங்கிடலாம். என்னப்பா? தலைகீழ்னாவே என்னப்பா? ரிச்சர். பணக்காரன் பூரா தலைகீழா இருப்பான். டன்னுனா என்னது? மேக்ஸ், பெருக்கல். அவ்வளவுதான், முடிஞ்சு. சோசப் என்ன மாற மாட்டாரு? மதம் மாற மாட்டாரு. எது அழியக்கூடாது? லா அழியக்கூடாது. இதெல்லாம் ஒரு இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த நாள்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணு கண்டிப்பா வரும். எப்படி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். புரோட்டானை யாருப்பா கண்டுபிடிச்சா? கோல்ட்ஸ்டீன். புரோட்டா என்ன கலர்ல தான் இருக்கும்? கோல்டு கலர்ல இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. புரோட்டா என்ன கலர்ல இருக்குன்னா கோல்டு கலர். அவ்வளவுதான். சரிங்களா? நியூட்ரான் யாருப்பா? சாத்விக். வண்டி நீட்டல்ல கிடக்கு, என்னப்பா பண்ணணும்? வண்டி எதுல கிடக்கு? நீட்டல்ல கிடக்கு, என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதான் படிப்பு. வண்டி எதுல கிடக்கு? நீட்டல்ல கிடக்கு. இதெல்லாம் நடத்துவையா? அடுத்த இன்னைக்கு ஓடி போயிருவோமா? ஓடி போயிருவீங்களா? ஆமான்றாப்ல. என்ன கேட்கிறோம்னு? நியூட்ரான் நியூட்ரல்ல கிடக்கு, வண்டி என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இதான் படிப்பு. அப்படியே டெய்லி அதான் சொல்லிட்டு இல்ல, என் வகுப்புல இங்க நடுமூலையோட உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க அடிக்க வச்சிருக்கேன் உறுதியா. ஏன்னா நான் கொஞ்சம் நடத்துறது கொஞ்சம் டீப்பா நடத்துற மாதிரி இருக்கும். அங்க உங்களுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டக்கு 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 டக்குன்னு பார்த்தோன்னா அடிச்சுட்டு வந்துருவீங்க. சரிங்களா?
இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, கவலைப்படாதீங்க. எல்லா வகுப்பும் மிக சிறப்பாக கொண்டு போவோம். என்ன குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, குறைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படும். உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், நடைமுறைப்படுத்தப்படும். சரிங்களா, சரியாயா பார்த்துக்குருவோம். அந்த வழியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா pH இப்படிதான்யா. முட்டையினுடைய வெள்ளைக்கரு கேட்டா என்னப்பா 8, 2 முட்டை 8 போட்டு. ஆரஞ்சு எவ்வளோப்பா? ஆரஞ்சு 11 தான். ஆரஞ்சோட pH யாராவது படிச்சவங்க 3.5. ஆரஞ்சு எவ்வளோயா? 3.5. ஆரஞ்சு இது எதனுடைய pHப்பா? ஆரஞ்சு. ஆரஞ்சு எதுல முடியுது? 5ல முடியுது. 3.5 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரஞ்சா எவ்வளோப்பா? ஆரஞ்சா எவ்வளவு? 30. அப்ப 3.5. ஆரஞ்சுனா எதுல முடியணும்? 5ல முடியணும். முன்னாடி வர்றது 3 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரஞ்சா 30. 30க்கு அப்புறம் வர்ற 5 அப்ப என்ன 5? 35. ஆரஞ்சு ஏதோ ஒரு 5. சரியா, 3.5. அவ்வளவுதான். இதுதான் படிப்பு, pH வேலி. அப்படியே டெய்லி லைஃபோட படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கு அடுத்து என்ன கேட்கிறேன்? சோடா நீர் திராட்சை pH வேல்யூ கேட்பான். சோடா நீர் திராட்சையோட pH வேல்யூ எவ்வளோப்பா? எவ்வளோயா? 4 தான். சோடா நீர் திராட்சையோட pH வேல்யூ எவ்வளவு? 4. ஒன்றும் இல்லை. எத்தனை எழுத்துப்பா சோடா நீர்? 4 எழுத்து. நீங்க இதை 2 எழுத்தா சேர்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பொறுப்பே ஆக முடியாது. சோடா நீர் இதுப்பா 4 எழுத்து. அப்ப 4. அவ்வளவுதான். இப்படி ஏதாவது உருவாக்கிட்டு நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா, ஒன்ஸ் படிச்சோம்னா போதும். இப்படிதான் போகும். சரிங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமிலக்காரங்கள்ல இருந்து இந்த முறை நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, புக் பேக் நாக்கள்லையும் இருக்கு. இதாயா சொல்லிட்டேன். அமிலக்காரங்கள்ல இருந்து 2 கொஸ்டின் வரும். எந்த ஏரியா அப்படின்றத சொல்லிட்டேன். ஒண்ணு நமக்கு எளிமையா கஷ்டப்படுத்தாம கேட்கணும்னு நினைச்சா ஒரு இதுல என்ன அமிலம் அப்படின்னு இருப்பான். உதாரணத்துக்கு இப்ப வந்து என்ன அப்படின்னா, கூல்ட்ரிங்க்ஸ் டெய்லி குடிக்கிறோம். என்ன அமிலம்? கார்பானிக் அமிலம். குளிர்பானங்கள்ல உள்ள அமிலம் என்ன அமிலம்யா? கார்பானிக் அமிலம். கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய வாங்கிட்டீங்க, எதுல தான் ஏத்திட்டு போவீங்க? கார்ல தான். அதை விட்டு ஒருத்தன் சொல்றேன் டாடா ஏசியில ஏத்திட்டு போவோன்னு. இதுக்கு பேரே கூல்ட்ரிங்க்ஸ். டாடா ஏசியில ஏத்திட்டு போனா காட்ரிங்ஸா மாறிடும். உண்மையா இல்லையா? ஏதாவது ஷார்ட்கட் சொன்னா ஏத்துக்கிறேன்னா அவன் கார்ல ஏத்திட்டு போறாரு, நான் டாடா ஏசியில ஏத்திட்டு போவோன்றாப்ல. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, சொல்றது குளிர்பானங்களை எதுல அதிகமா வாங்கிட்டோம், எதுல தான் ஏத்திட்டு போவான்? கார்ல. அவ்வளவுதான். இதுதான் படிப்பு. சரிங்களா, இந்த மாதிரியே ஒவ்வொன்றும் ஒரு இது கேட்பாங்க. அதுக்கடுத்து நான் இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா, போன தடவை நிறங்கி ஆட்டி இண்டிகேட்டர்ல போயிட்டாங்க. அதனால இந்த தடவை நான் உறுதியா எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா, நம்ம 10th புக்லயே புக் பேக்லயும் இருக்கு. 3 சம்மு கொடுத்துருக்காங்க. 3 என்ன 5 சம்மு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த தடவை pH கணக்கு எதிர்பார்க்கிறேன். கணக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். முதல்ல அமிலக்காரங்கள் போட்டுக்குங்கப்பா. ஆசிட் பேஸ்ட் இதுல ஒரு குட்டி டாபிக் பார்த்துருவோம். சரிங்களா, முதல்ல அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படின்றது தெரியணும். சரிங்களா, என்னப்பா வரையறை டெபினேஷன் வந்து 3 பேர் கொடுத்துருப்பாங்க. லோயர் கிளாஸ்ல ஒரு ஆள் கொடுத்துருப்பாங்க, ஹையர் கிளாஸ்ல 2 பேர் கொடுத்துருப்பாங்க. அமிலக்காரம் வரையறை என்னப்பா? அமிலக்காரம் வரையறை என்னப்பா? என்னையா அமிலம்னா என்னப்பா? முதல்ல அர்கினியஸ் என்னப்பா சொன்னாரு? நீர்ல கரைஞ்சு, நீர்ல டிசால்வ் ஆகி, வாட்டர்ல டிசால்வ் ஆகி, H பிளஸ். H பிளஸ் அப்படின்னா என்னப்பா? ஹைட்ரஜன் அயனி, ஹைட்ரஜன் அயான்ஸ். ஹைட்ரஜன் அயனியை டொனேட் பண்ணா கொடுத்தா என்னப்பா? அமிலம். ஹைட்ரஜன் அயனி அல்லது என்னப்பா? HO3+ அயனி, ஹைட்ரோனியம் அயனி. என்ன அயனியா? ஹைட்ரோனியம் அயனி. கொடுத்தா என்னப்பா? அமிலம். நல்லா கவனிச்சுங்க. நீர்ல வாட்டர்ல டிசால்வ் ஆகி H+ அப்படின்றது ஹைட்ரஜன் அயனி, HO3+ அப்படின்றது ஹைட்ரோனியம் அயனி. கொடுத்தா என்னப்பா? ஆசிட். டொனேட் பண்ணா என்னையா? அமிலம். இதுதான் ஃபர்ஸ்ட் வரையறையே. அமிலக்காரங்கள்ல யாருப்பா? இது யாருடைய வரையறையா? அர்கினியஸ் உடைய வரையறை. சரிங்களா, அர்கினியஸ் உடைய வரையறையா? அர்கினியஸ் ஃபர்ஸ்ட் என்னையா சொல்லியிருக்காரு? அமிலக்காரங்கள்ல என்னப்பா? நீர்ல டிசால்வ் ஆகி கரைஞ்சு H+, ரிப்பீட்டட் கொஸ்டின், ஹைட்ரஜன் அயனி அல்லது HO3+ அயனி, ஹைட்ரோனியம் அயனியை கொடுத்தா என்னப்பா? ஆசிட் அப்படின்னாரு. அதே நேரத்துல அப்ப ஆசிட்டை பத்தி ஒரு வரையறை கொடுத்தா பேஸ பத்தி ஒரு வரையறை கொடுத்துருக்கணும்ல. அதே நீர்ல டிசால்வ் ஆகி OH-, நல்லா கவனிச்சுக்கோங்க, OH- அப்படின்னாவே ஹைட்ராக்சைடு. என்னப்பா? ஹைட்ராக்சைடு.
ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்தா என்னப்பா காரம் பேஸ். என்னையா ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்தா அது காரம் பேஸ் அப்படின்னு சொன்னவர் யாருப்பா அர்கினியஸ். இவர் எதன் அடிப்படையிலப்பா அயனிகள் அடிப்படையில இதப்பா அமிலகார சொன்னவர் யாருன்னா அர்கினியஸ். நீர்ல டிசால்வ் ஆகி H+ அயனி அல்லது HO3+ அயனி அல்லது OH- அயனியை கொடுத்தா என்னப்பா பேஸ் காரம் அப்படின்னு சொன்னவர் யாரியா அர்கினியஸ். இதுவே ரிப்பீட்டட் கொஸ்டினா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இதைத்தான் கொஸ்டின்ல கேக்குறான். இப்ப நீர் அப்படின்னா என்னப்பா வாய்ப்பாடு H-O எல்லாம் சொல்லக்கூடாது, H2O. சரிங்களா, இப்ப இது நீர்ல இது டிசால்வ் ஆகுது, என்ன அயான்ஸை கொடுக்கும், என்ன நிறப்பா கொடுக்கும்பா ஹைட்ரஜன் அயனி. வேறப்பா HO3+ என்னப்பா OH-. இதைத்தான் நீங்க எல்லாரும் என்ன போடுறீங்கன்னா H+ OH- அப்படின்னு எது ரெண்டு மட்டும் போடுறீங்க, ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜனை மட்டும் போடுறீங்க. ஆல்சோ எதையும் கொடுக்கும் HO3+ கொடுக்கும். அப்ப நீர் வந்து டிசால்வ் ஆகும் பொழுது நீர் வந்து பிரிகை அடையும் பொழுது எதெல்லாம் கொடுக்குன்னா H+ கொடுக்கும், HO3+ கொடுக்கும், OH- கொடுக்கும் அப்படின்றது தெரியணும். ரெண்டாவது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் அடிப்படையில அமிலகார கொள்கையை. சரிங்களா, புரோட்டான் அடிப்படையில அமிலகார கொள்கையை சொன்னவர் யார் அப்படின்னா லவ்ரி பிரான்சிஸ். இது நல்லா எழுதிக்கங்க, நான் சொல்றபடி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். லவ்ரி பிரான்சிஸ். சரிங்களா, இது என்ன அப்படின்னா எதன் அடிப்படையிலப்பா புரோட்டான அடிப்படையா வச்சு அமிலகார கொள்கையை சொன்னவர் யாருன்னா லவ்ரி பிரான்சிஸ். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா புரோட்டானை கொடுத்தா அமிலம். எழுதிக்கங்க எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது அப்படின்ற. புரோட்டானை டொனேட் பண்ணா அமிலம், புரோட்டானை கொடுத்தா என்னப்பா அமிலம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா புரோட்டானை கொடுத்தா ஆசிட்னா, டொனேட் பண்ணா ஆசிட்னா, ரிசீவ் பண்ணா என்னவாப்பா இருக்கும், ரெண்டே ரெண்டு தான். புரோட்டானை டொனேட் பண்ணா ஆசிட்னு படிச்சிட்டோம். அப்ப புரோட்டானை ரிசீவ் பண்ணா காரம் தான். புரோட்டானை வாங்கினா அப்ப என்னப்பா காரம், வாங்கினா என்னையா காரம். இதான் யாருப்பா லவ்ரி பிரான்சிஸ் சொன்னது. மூணாவது யார் அப்படின்னா C.L. லூயிஸ். யாரியா C.L. லூயிஸ். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எழுதிக்கங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். எலக்ட்ரானை பேஸ் பண்ணி என்னப்பா சொன்னவர் யாரு அப்படின்னா C.L. லூயிஸ். அப்ப ஒரு இணை எலக்ட்ரானை வாங்கினா ரிசீவ் பண்ணா ஒரு இணை அப்படின்னா பேரியா ஒன் பேர். வாங்கினா என்ன அப்படின்னா அமிலம். ஒரு இணை எலக்ட்ரானை கொடுத்தா என்ன அப்படின்னா காரம். எழுதிக்கிங்க. இந்த இதுவும் லவ்ரி பிரான்சிஸ் இதையும் யாருடைய இது அப்படின்னா C.L. லூயிஸ் இதையும் எழுதிக்கங்க. சொல்றேன் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் இப்படியே தான் கேட்பாங்க, எப்படி இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றேன். ஒரு இணை எலக்ட்ரானை வாங்கினா என்னப்பா அமிலம், ஒரு இணை எலக்ட்ரானை கொடுத்தா காரம். இணையா ஒன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணா இது ரிசீவ் பண்ணா அமிலம், டொனேட் பண்ணா காரம். சரிங்களா, இது என்ன அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் படிங்க. என்ன எழுதலையா எழுதிக்கிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் படிங்க. எதை மட்டும் படிங்க அப்படின்னா இதை மட்டும் படிச்சா போதும், 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி சார் பண்றது அப்படின்னு நல்லா கவனிங்க. என்னப்பா புரோட்டானை கொடுத்தா என்னப்பா அமிலம், இந்த ஒன்றை மட்டும் படிங்க. சரிங்களா, புரோட்டான் எலக்ட்ரான் என்ன சார்ஜ்பா பிளஸ் மைனஸ். அப்ப என்ன சார்ஜ் ஆப்போசிட் சார்ஜ். இது தெரிஞ்சா ஓகே, கிளாரிபிகேஷன் ஓகே. ஆப்போசிட் சார்ஜ். அப்ப இந்த எதை மட்டும் படிக்க சொல்லிருக்கேன் உங்களை, புரோட்டானை கொடுத்தா மட்டும் என்னப்பா அமிலம். அப்ப புரோட்டானை கொடுத்தா அமிலம்னா ஆட்டோமேட்டிக்கா புரோட்டானை வாங்கினா என்ன காரம். ஓகேயா, புரோட்டானை வாங்கினா காரம். இது படிச்சிட்டீங்க, இது ஒண்ணுதான் படிக்க போறீங்க. புரோட்டானை கொடுத்தா அமிலம் மட்டும் படிச்சிட்டீங்க. கொடுத்தா அமிலம்னா வாங்கினா என்னப்பா காரம். அடுத்து அப்படியே இங்க வாங்க, புரோட்டான் எலக்ட்ரான் என்னப்பா சார்ஜ்னு பார்த்தோம், ஆப்போசிட் சார்ஜ். அங்க புரோட்டானை கொடுத்தா தான் அமிலம் படிச்சோம்.
அப்ப இங்க எலக்ட்ரானை என்னப்பா பண்ணணும்? வாங்கினா தான் அமிலம். புரியுதாயா? புரோட்டானை கொடுத்தா தான் அமிலம்னா புரோட்டான் எலக்ட்ரான ஆப்போசிட் சார்ஜ். அப்ப இங்க எலக்ட்ரானை என்னப்பா பண்ணணும்? வாங்கணும், ரிசீவ் பண்ணணும். அப்ப இங்க முடிச்சிட்டீங்க, மூணாவது பாயிண்ட் இதுக்கு முடிச்சிட்டீங்க. புரோட்டானை வாங்கினா அமிலம், ஆட்டோமேட்டிக்கா கொடுத்தா காரம். அவ்வளவுதான். புரியுதா? எதை மட்டும் படிக்க போறோம்ப்பா? இந்த ஒரு பாயிண்ட படிக்கணும். இல்ல இதை விட்டுவிட்டு புரோட்டானை கொடுத்தா 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 அமிலம், வாங்கினா 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 காரம் காரம், ஒரு இணை எலக்ட்ரானை வாங்கினா 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 அமிலம்னா ஒண்ணுமே அங்க போனோம்னா தலையெல்லாம் சுத்திரும். ஒன்ன படிச்சுக்கிட்டு 4க்கு அழகா ஆன்சர் பண்ணணும். அப்படியே 1 by 1 வரணும். எப்படி? வெர்னியருடைய இது கேட்பாயா? வெர்னியருடைய இது என்னப்பா? லீயஸ்ட் கவுண்டர். லீயஸ்ட் கவுண்டர் சொல்லுங்க. 0.1 மீட்டர். மில்லிமீட்டரா? மில்லிமீட்டர். சரிங்களா? சென்டிமீட்டர்ல? சரி ரைட்டு. சென்டிமீட்டர்ல 0.01 சென்டிமீட்டர். சரி, ஸ்க்ரூ கேஜ் 0. சரி, ஒண்ணுமே வேணாம். சில பேர் முடிக்கிறீங்க. நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, லீயஸ்ட் கவுண்டர் கேட்கிறோம் அப்படின்னா வெர்னியர், இன்னொன்னு என்னப்பா? வெர்னியர் காலிப்பர், இன்னொன்னு என்னப்பா? ஸ்க்ரூ கேஜ், திருகு அளவி. லீயஸ்ட் கவுண்டர் கேட்கிறான். இங்க என்னப்பா? மில்லிமீட்டர். இங்க என்னதையா? சென்டிமீட்டர். சரிங்களா? இங்க என்னப்பா? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். நான் சொல்ற மாதிரியே தான் எழுதணும். இந்த தடவை உறுதியா இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். லீயஸ்ட் கவுண்டரியா? வெர்னியருக்கு என்ன? வெர்னியருக்கு மட்டும் படிச்சுக்கங்க. எதுல அப்படின்னா மில்லிமீட்டர்ல. என்னப்பா தம்பி சொன்னீங்க? மில்லிமீட்டர்ல 0.1 மில்லிமீட்டர் மட்டும் படிச்சுங்க, வேற எதுவுமே வேணாம். இப்ப சென்டிமீட்டர்ல கேட்கிறான் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0வை சேர்த்துக்கங்க. அப்ப என்னப்பா? 0.01. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0வை சேர்த்துக்குங்க. 0.01. அடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இதே மாதிரியே பண்ணுங்க, இல்லைன்னா தப்பு பண்ணிடுவீங்க. திரியளவி கேட்கிறான். திரியளவி கேட்டிருக்கானோ இல்லையா? டக்குன்னு எழுதுங்க. திரியளவி அப்படின்னா மில்லிமீட்டருக்கு நேர ஒரு 0வை இறக்குங்க. அப்ப என்னப்பா? 0.01 திரியளவி. ஓகேயா? இதே சென்டிமீட்டர் கேட்கிறான்னா இதுக்கு நேர ஒரு 0வை ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப எவ்வளவுப்பா? 0.001. சரிங்களா? இந்த இதை எழுதுங்க. என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் என்னப்பா எழுத போறீங்க? மில்லிமீட்டர்ல எதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற போறீங்க? வெர்னியருக்கு மட்டும். இதே சென்டிமீட்டர்ல கேட்டா இங்க இருந்து என்னப்பா? ஒரு 0 ஆட் பண்ணணும். திரியளவி கேட்டானா மேல இருந்து ஒரு 0, மேல இருந்து ஒரு 0. அதுக்கப்புறம் எது கேட்டிருக்கான்? திரியளவியா? பாஸ் பண்ணுங்க. சென்டிமீட்டர்ல கேட்டிருக்கானா? பாஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் எதுல இருக்கோ சேல் பண்ணுங்க. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு 0ல நம்மள 0வே ஆக்கிக்கிறோம். நம்ம 0 ஆக வேண்டியதை 0 ஆக்கிக்கிறோம். ஒரு கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா டக்குன்னு இதை மட்டும் எழுதிட்டு இங்கிட்டு ஒரு 0, மேல இருந்து ஒரு 0, மேல இருந்து ஒரு 0 ஆட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்கா, எந்த யூனிட்ல கேட்டிருக்கானோ அதை போட்டுருங்க. சரிங்களா? அது மாதிரியே தான் இதுவும். சரிங்களா? புரோட்டானை கொடுத்தா என்னப்பா? அமிலம் மட்டும்தான் படிக்க போறோம். அப்ப புரோட்டானை கொடுத்த அமிலம்னா, புரோட்டானை வாங்கினா என்னப்பா? காரம். அப்ப புரோட்டான் எலக்ட்ரான ஆப்போசிட் சார்ஜ். புரோட்டானை கொடுத்தா அமிலம்னா அப்ப எலக்ட்ரானை என்னப்பா பண்ணணும்? வாங்கணும். வாங்கினா அமிலம். அப்ப எலக்ட்ரானை வாங்கினா அமிலம்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானை கொடுத்தா என்னப்பா? காரம். அவ்வளவுதான். இதுதான் அமிலக்கார கொள்கையில யாருப்பா? 3 டெபினேஷன். ஒண்ணு வந்து அர்கினியஸ், எதன் அடிப்படையில் அப்படின்னா அயான்ஸ் அடிப்படையில, அயனிகள் அடிப்படையில அமிலக்கார கொள்கையை சொன்னவர். ரெண்டாவது லவ்ரி பிரான்சிஸ், என்னப்பா? புரோட்டானை பேஸ் பண்ணி அமிலக்கார. இதுவே கொஸ்டினா கேட்பாயா? புரோட்டான் அடிப்படையில் அமிலக்கார கொள்கையை சொன்னவர். மூணாவது யாருப்பா? CN லூயிஸ், எலக்ட்ரான் அடிப்படையில அமிலக்கார கொள்கையை சொன்னவர். இதை எப்படிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம்? CN லூயிஸா அப்படின்னா எலக்ட்ரான் வெளிவட்டத்துல எப்படிப்பா இருக்கும்? எலக்ட்ரானுடைய வேலை என்னப்பா? வெளிவட்டத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். ஓயாம சுத்திக்கிட்டே இருந்தா அவனை என்னப்பா சொல்லுவான்? லூஸ். அவ்வளவுதான். CN லூயிஸ். லூஸ். ஈய தூக்கி விட்டுருங்க. லூஸ். சரியாப்பா? டெபினேஷன் கேட்பாங்க. ஓகே தானையா? எந்த டெபினேஷன் கேட்டாலும் சொல்ல தெரியணும், என்னன்றதும் தெரியணும். சரிங்களா? பேசிக்கா கேட்டாலும் சொல்ல தெரியணும். சரிங்களா? நமக்கு நல்லா கவனிச்சுக்கிறோம். அமிலமா காரமா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். அது யாருக்கு தெரியணும்னா யாருதுப்பா? அர்கினியஸ். இதுதான் தெரியணும். சரிங்களா? சம்மு எழுதிக்கங்கப்பா. சம்முன்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. சம்மா சார் அப்படின்னா நீங்க எழுதிக்கங்கப்பா. கால்குலேட் ஒரு கரைசலின்
ஹைட்ரஜன் அயனியின் செறிவு இங்கிலீஷ்ல அப்புறம் சொல்றியா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். சரிங்களா, ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு, ஹைட்ரஜன் அயனியின் செறிவு. நீங்க இங்கிலீஷ் மக்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்துயா 0.001 மோலாலிட்டி எனில். சரிங்களா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 0.0001 மோலாலிட்டி எனில் அக்கரைசலின், அந்த கரைசலினுடைய சொல்யூஷன் ஆஃப் பிஹெச், அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னப்பா, கான்சென்ட்ரேஷன். இங்கிலீஷ் மக்களுக்கு ஒன்றும் இல்லையா, சிம்பிளா சொன்னா கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, என்னப்பா கேட்குறாங்க, பிஹெச் கேட்குறாங்க. இது எதனுடைய கான்சென்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து இது பிஹெச் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த சொல்யூஷனுடைய கரைசனுடைய பிஹெச் கேட்குறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப கணக்குல பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலை நல்லா பாருங்க. இந்த தடவை உறுதியா இந்த ஏரியா எதிர்பார்க்கிறேன். சரிங்களா, அமிலமா காரமா அப்படின்னு பார்க்கணும். இது அமிலமா காரமாப்பா, அமிலம். ஏப்பா, ஹைட்ரஜன் அயனி, ஏன்னா அர்க்கினியஸ் சொன்னது அமிலம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னப்பா, ஹைட்ரஜன். அவ்வளவுதான், இங்கிலீஷ்ல வேற ஒன்றும் இல்லப்பா. 10th வேணா எடுத்துக்கோங்க, 150, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் அயனியோட கான்சென்ட்ரேஷன் வந்து இவ்வளவு. சரிங்களா, பிஹெச் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா, கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோப்பா, 0.001 மோலாலிட்டி. இப்போ நீங்க என்ன பார்க்கணும், லாக் மடக்கை எடுத்து ஒரு அரை பக்கத்துல 10th புக்ல போட்டிருப்பான், நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அமிலமா காரமான்னு பாருங்க. இது என்னப்பா, அமிலம், ஏன்னா ஹைட்ரஜன் அயனி. அப்ப புள்ளிக்கு அப்புறம் நல்லா கவனிக்கணும், தூங்கிடக்கூடாது. புள்ளிக்கு அப்புறம் இன்க்ளூடிங் 0 எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை ஸ்தானம்ப்பா, 3 ஸ்தானம். இன்க்ளூடிங் 0யா, முன்னாடி இருக்கிறத சேர்த்துறாங்க, அங்க ஏஆர் செல்ல முன்னாடி சேர்த்துதான் வப்பா. எவ்வளோப்பா, 3, அவ்வளவுதான் பிஹெச். இதுதான் கணக்கு, அவ்வளவுதான். நம்ம மெயினா என்னப்பா பார்க்கணும், அமிலமா ஆசிட்டா பேசான் மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு வச்சு. சரிங்களா, இதுதான் கணக்கு. இதைத்தான் அரை பக்கத்துல போட்டிருப்பான், லாக் மடக்கை எடுத்து, நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரியா இன்னொன்னு அவனே கொடுத்துருவான், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவு அப்படின்னாலே என்னதான்ப்பா, அவனே நம்ம வேலையை மிச்சம் பண்ணிட்டான். என்னன்னு, ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா ஆசிட்டா பேசா, அமிலம் தான், அவனே ஹைட்ரோகுளோரிக் அப்படின்னு ஆசிட் அப்படின்னாவே அவன் நம்ம வேலையை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம், இன்னும் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன், எந்த ஜீரோவை எடுத்துக்கிற கூடாது. புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா தொலைஞ்சோம், அதான் முதல் ஆப்ஷன்லயே இருக்கும். நீ குறுக்கு வழியாடி போற, வா உன்னை பிடிச்சி மாட்டுறேன் அப்படின்ட்டு. சரிங்களா, அதுக்கப்புறமையா ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு, அதே கணக்குதாயா. ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு, த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன், the concentration of hydrogen எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 × 10⁻⁻⁴ எனில். என்னப்பா, ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு என்னப்பா, 1 × 10⁻⁴ எனில் அக்கரைசலினுடைய பிஹெச் மதிப்பு, அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான். அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோப்பா, ஹைட்ரஜன் அயனியின் செறிவு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் 1 × 10⁻⁻⁴ எனில் அந்த சொல்யூஷன் கரைசலினுடைய பிஹெச் மதிப்பு. இப்போ என்ன பார்க்கணும்னு இருக்கேன் கணக்குல, அமிலமா காரமாப்பா, அமிலம் தான், ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் அயனியின் செறிவு தான். அப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா பவர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. பவர்ல என்னப்பா இருக்கு, 4, மைனஸ் பிளஸ் எல்லாம் பார்க்காதீங்க, வாங்க சார். சரி போங்க, போயிட்டு வாங்க. அப்ப மைனஸ் பிளஸ்ல எல்லாம் பார்க்காதீங்க, பவர்ல என்ன இருக்கு, பவர்ல என்னப்பா இருக்கு, 4, அவ்வளவுதான். இதுதான் கணக்கு, அவ்வளவுதான். ஆன்சர் 4 தான். என்ன பாக்குறீங்க, இதுதான் கணக்கு. இதை கேட்க மாட்டான்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரிங்களா, கண்டிப்பா பிஹெச் வந்துடும். எனக்கோ இந்த ஏரியால தான் இந்த தடவை கொஸ்டின் எதிர்பார்க்கறியா, அவ்வளவுதான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னப்பா, அமிலமா காரமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்க்காம விட்டோம்யா, பிஹெச் அளவீடு ஸ்கேல சொன்னவர் யாருப்பா, அது பார்த்துருக்கணும் முதல்ல. பிஹெச் அளவீடு யாருப்பா, எது வரைக்கும் இருக்கியா, என்னையா இருக்கு, 7, 14, என்னப்பா 14 வரைக்கும் இருக்கு. என்னையா, SPL சோரன்சன் அல்லது சாரன்சன் அப்படின்றது பிஹெச் அளவீடு யாரியா,
SBL சாரன்சன். எது 2பா? 0 to 14. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எவ்வளோப்பா? 13 14. இதுதான் pH அளவீடு ஸ்கேல். யாருப்பா? யார் சொன்னதுயா? SBL சோரன்சன் சாரன்சன் எல்லாம் ஒண்ணுதான். pH ஸ்கேல். அந்த pH ஸ்கேலை சொன்னவர் யார் அப்படின்னா இவர் தான், SBL சாரன்சன் அப்படின்றது. இதுல உங்களுக்கு தெரியணும் 7க்கு கீழே என்னப்பா? பிஃபோர் 7 ஆசிட். 7க்கு கீழே என்னப்பா? ஆசிட். ஆஃப்டர் ஆயா? பிஃபோர் தானே. 7க்கு கீழ்னா பிஃபோர் தானே. இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கியா. 7க்கு கீழ் வந்து அமிலம். ஆஃப்டர் 7 7க்கு மேல்பா காரம். இது தெரியணும். 7க்கு மேல் வந்து என்னையா? காரம். இது வந்து 10th வரைக்கும் உள்ள கிளாசிபிகேஷன். இன்னொன்னு கூடுதலா நம்ம ஒரு பாயிண்ட் தெரியணும். 0 to 3 என்ன அப்படின்னா வலிமை மிகு அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட். 0 to 3 வந்து என்னப்பா? வலிமை மிகு அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட். இதைத்தான் மொட்டை மனப்பாடம் பண்றீங்க. ஒருத்தர் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ராங் ஆசிட்ல என்னப்பா ஃபேமஸ்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அவன் pH கேட்டு சம்பந்தமே இல்லாம வைக்கிறான். அம்புட்டு நம்ம தப்பா தான் அடிக்கிறோம். pH வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் pH 2 4 6 இன்னொன்னு 5 அப்படின்னு வைக்கிறான். என்னதாப்பா இருக்கும்? 2 தான். ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட்னாவே ரேஞ்ச் எவ்வளவுதாப்பா? 0 to 3 தான். 4மே வச்சா கூட ஒரு ஆப்ஷன் தப்பிக்க தான் வைக்கும். 0 வைக்க மாட்டான், கண்டிப்பா வைக்க முடியாது. அப்ப 4வது ஆப்ஷன் எங்க தொடுவான்? 4வது 4 போயிடுவான். சரிங்களா? அப்படி ஒரு அப்படி ஸ்ட்ராங் ஆசிட்னாவே ரேஞ்ச் என்னதாப்பா? 0 to 3 தான். அப்ப சம்பந்தமே இல்லாம இருக்கும். அதே தான் அடிக்கடி கேட்கிறேன். இந்த வேலன்சி கேட்டுக்கிட்டே இருக்கான். கார்பனுடைய வேலன்சி எவ்வளவுப்பா? கார்பனுடைய வேலன்சி இணைதிறன். காருக்கு எத்தனை வீலுப்பா? 4. அவ்வளவுதான், 4 தான். இன்னொன்னு அவன் கேட்கறதும் அப்படிதான் கேட்கிறான், வைக்கிற ஆப்ஷனும் அப்படிதான் வைக்கிறான். நீங்க வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எடுத்து பாருங்க. கார்பனுடைய வேலன்சி இணைதிறன் அப்படின்னு கேட்டு 4 5 6 7ன்னு கேட்கிறான். இன்னும் நல்லா கவனிச்சுங்க, இருக்கிறதுலயே மேக்சிமம் இணைதிறன் 4 தான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. எப்படி நேரான மாயபிம்பம் தலையில் மெய்பிம்பம் பார்த்த மாதிரியே 4க்கு மேல யாருக்குமே பேலன்சி கிடையாது. இருக்கிறதுலே எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க? 118 தனிமங்கள். அதுல அதிகபட்ச வேலன்சியே 4 தான். இப்படி எல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு அவனுக்கு ஒரு கும்பிடு, நல்லா இருப்படா சாமி 40 வருஷத்துக்கு அப்படின்ட்டு போட்டு வந்துடணும். சரிங்களா? அப்படிதாங்க வைக்கிற ஆப்ஷன்ல. ஏன்னா உங்களுக்கு யாரு சார்பாய்வாளர்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலயே வயசு அதிகமான ஆளா எடுக்க சொல்லுவாங்க. அவர் வயது முதிர்வு காரணமாக இப்படிதான் கொஸ்டின் எடுப்பாரு. அவர் என்ன பார்த்திருப்பாரு? கார்பன் 4ன்னு பார்த்திருப்பாரு. அடுத்த நம்பர்லாம் வைக்கணும்ல, 5 6 7ன்னு வச்சு விட்டு போயிடுவாரு. அப்படிதான் வைப்பாங்க. சரிங்களா? இதுலயும் நம்மால என்ன பண்றீங்க? அதையும் தாண்டி புனிதமானது 6 அடிக்கிறீங்க, 7 அடிக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சரியாப்பா? அப்ப 7க்கு மேல என்னப்பா? 0 to 3 இப்படிதான். நீ என்னப்பா? ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, வேறப்பா நைட்ரிக் அமிலம், H2SO4, கந்தக அமிலம். சரிங்களா? எது கேட்டாலும் எதுக்குள்ளதான் இருக்கணும்? 0 to 3 தான். அது தெரிஞ்சாவே ஆப்ஷன் ஈஸியா கழட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்ப 0 to 3 வலிமை மிகு அமிலமாக இருந்தா 4 to 6 எப்படிதாப்பா இருக்கும்? வலிமை குறைந்த அமிலம் தான். இது வந்து வலிமை குறைந்த அமிலம், வீக் ஆசிட். என்னையா? வீக் ஆசிட்னுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா 4 to 6. சரிங்களா? 7 என்னப்பா? நடுநிலை வாய்ந்தது. அப்ப என்னவா இருக்கக்கூடாது? அமிலமாகவும் இருக்கக்கூடாது, காரமாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனாலதான் எதுப்பா? நம்ம தூய நீரோட pH எவ்வளவுப்பா? 7. ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்தாலும் டேஞ்சர். ஏன்னா வாட்டர் டெய்லி ஒரு நாளைக்கு அதிகமா நம்ம சாப்பிடக்கூடியதே எதாப்பா? வாட்டர் தான். அதிகமா 3 லிட்டர் 4 லிட்டர் வாட்டர்லாம் குடிக்காம இருக்காங்க நோய்க்கு. இன்னொன்னு, நோய்க்கு முதல் காரணம் எதுப்பா? உப்பு. அது உப்பு தான். வேற நோய்க்கு முதல் காரணமே 2 தான். ஒண்ணு செரிமானமின்மை, இன்னொன்னு சரியான கழிவு நீக்கம் நடக்காததான். நம்மெல்லாம் என்னது? பசிச்சு சாப்பிடணும். இப்ப அப்படியெல்லாம் யாரும் சாப்பிடறது இல்ல. மதியம் 1 மணி ஆயிடுச்சுல சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடுறோம். சரிங்களா? பசிச்சு சாப்பிடணும். சரிங்களா? ருசிக்கு சாப்பிடாம நல்லா சாப்பிடணும். 2வது கழிவு நீக்கம் நடக்கணும். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கழிவு நீக்கம்லாம் நீங்க பெட்லயோ கீழேயோ படுத்திருக்கீங்க அப்படின்னா எந்திரிச்சு 5 நிமிஷத்துல வெளியே போகணும். எந்திரிச்சு 5 நிமிஷத்துல வெளியே போகணும். அவதான் நல்ல கழிவு நீக்கம் நடக்குன்னு. 5 நிமிஷத்துல வெளியே போகணும் அப்படின்றதுக்காண்டி உள்ள போய் பாத்ரூம்ல
அரை மணி நேரமா உட்காந்துருக்க கூடாது, அதுவும் நல்ல கல்வி நீக்கம் கிடையாது. அங்க அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் சொல்லுது அறிவியல்யா, 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான் அங்க உள்ள உட்காந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு 1/4 மணி நேரம் உட்காந்தாலும் உள்ள ஏதோ சம்திங் ப்ராப்ளம். இது 2 ஆட்டோமேட்டிக்கா நடக்கட்டும், எந்த நோயுமே வராது. எப்ப செரிமானம் ஒழுங்கா நடக்கலைன்னா தான் மற்ற பிரச்சனையே ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் செரிமானத்துக்கெல்லாம் என்ன மிக உகந்தது எது அப்படின்னா தேன். தேனெல்லாம் டெய்லி சாப்பிடுங்க. சரிங்களா? அதெல்லாம் எங்க சாப்பிட்றீங்க? நல்ல தேனா சாப்பிடணும்யா. சரி பார்ப்போம். அதனாலதான் என்னப்பா 7 என்னப்பா 3 நீர் கேட்பான். ஒண்ணு அமிலமலைக்கு காரணம் அப்படின்னா pH 4. இன்னொன்னு மழை நீரோட pH எவ்வளோப்பா? எல்லாரும் குழப்புறீங்க. மழை நீரோட pH, மழை நீர் 5 to 6 தான். 5.6 கரெக்டா எவ்வளவு அப்படின்னா 5.6. அப்பயே சொன்னேன். ஏன்னாப்பா காப்பி குடிக்கிற டைம் எவ்வளோப்பா? 5 to 6. இது ஆல்சோ எதோட pHப்பா? மழை நீர். மழையில நனைஞ்சுக்கிட்டே போறோம், கண்டிப்பா என்ன குடிப்போம்? காப்பி குடிப்போம். அவ்வளவுதான். 5.6 மழைதான். மழையில நனைஞ்சுக்கிட்டே போறோம், கண்டிப்பா என்ன குடிச்சே ஆகும்? காப்பி. இல்ல சார் நான் டீ தான் குடிப்பேன். நிறைய பேருக்கு ஓடி இருக்கோம். சரியா? என்ன பண்ணுவோம், நம்ம பாடத்துக்கு ஏதாப்புல மாறிக்குவோம். சரிங்களா? இப்ப 7 நியூட்ரல் ஆயிடுச்சு. இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஸ்கூல் புக்லயே தப்பா கொடுத்துருக்கான், ஆனா கேட்டு எல்லாரும் தப்பு. இப்ப எத்தனை பேர் நீங்க ரைட்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். பாலோட pH என்னையா? பாலோட pH 3.5, 2.5, 4.5, 6.5. எதியா? 4.5 அப்படின்றீங்களா? அது புளித்த பால் அப்படின்னா என்னமோ கொடுத்துருப்பான், அது 4.5. என்னப்பா ஸ்கூல் புக்லயே தப்பு. என்னதான் ரைட்டு? 6.5 தான் ரைட்டு. எப்பயுமே அது டெய்லி சாப்பிடுறோம்னா எதுக்கு பக்கத்துல இருக்கணும்? மூளையில கொஞ்சமா யோசிக்கணும். எதுக்கு பக்கத்துல இருக்கணும்? நடுநிலைக்கு தன்மைக்கு பக்கத்துல இருக்கணும். நீட்டல் பால் நல்லா சாப்பிட்றோமா இல்லையா? நல்லா கிடைச்சா ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட சாப்பிட்றோம். அப்ப ஸ்கூல் புக்ல 5ன்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. நீங்க அடிச்சீங்கன்னாவே தெரியும். பியூர் மில்க் pH எவ்வளோனா எவ்வளோப்பா? 6.5. இதுதான் கேட்குறான் எல்லாரும். நீங்க சொன்ன மாதிரிவே 4.5 கூட ஏத்துக்கிடுவியா? நிறைய பேர் அடிக்கிறான், 2.5 அடிக்கிறான். ஒண்ணுமே இல்லை. 2.5 என்னது? டேஞ்சரஸ் ஸ்ட்ராங் ஆசிட். லைட்டா ஒரு நாளைக்கு குடிச்சாவே அது வேலையை காமிச்சிடும். ஒரு நாளைக்கு 3-4 தடவை குடிக்கிறோம், அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் எப்பயுமே பேசிக்கா யோசிக்கணும். டெய்லி அதை யூஸ் பண்றோம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய pH வெளி எதுக்கு பக்கத்துலப்பா இருக்கணும்? 7க்கு பக்கத்துல. 7 விட கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம், அல்லது 7 விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதான் ரத்தத்தோட pH எவ்வளோப்பா? 7.4. ஏன்னா நம்ம உடம்புல எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறதே யாருதான்? ரத்தம் தான். அது எப்படி இருக்கணும்? நியூட்ரலா இருக்கணும். அது தெரிஞ்சாவே போதும். அப்ப 7.4. ஏன்னா நியூட்ரலா தானே இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து 8 to 10 என்னப்பா? வலிமை குறைந்த காரம். வலிமை ஏன்னா நியூட்ரல் ஆயிடுச்சு, சடனா ரைஸ் ஆகுமா? ரைஸ் ஆகாது. அப்ப வலிமை குறைந்த காரம். 11 to 14பா வலிமை மிகுந்த காரம். என்னையா? வலிமை மிகுந்த காரம். இதாயா SPL சோரன்சன் சொன்னது. pH அளவீடு 0 to 14, 0 to 3 வலிமை மிகு அமிலம். இது நம்ம 11th 12th புக்ல இருக்குங்க. 7 நியூட்ரல் பாயிண்ட், 5 to 6 4 to 6 வலிமை குறைந்த அமிலம், 8 to 10 வலிமை குறைந்த காரம், 11 to 14 வலிமை மிகுந்த காரம். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 2 எழுதிட்டீங்க. அப்ப ஆசிட்னா என்னப்பா பார்க்கணும்? பவர்ல. நீங்க பவர்ல இருக்கிறத அப்படியே போடுங்கன்னே சில பேர் என்ன போடுறீங்க? பவர்ல -4 இருக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் pH ஆப்ஷன்ல வச்சா அதெல்லாம் எங்க பண்ணவே கூடாது, தொடவே கூடாது. சாரன்சன் சொன்னது என்னதான்ப்பா? 0 to 14 வரைக்கும் தான். மைனஸ்ல அவர் எதுவும் சொல்லியிருக்காரா? pH ஸ்கேலு சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்ப அமிலமா இருந்தா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அப்படியே போடணும். பவர்ல எப்படிப்பா? பவர்ல எத்தனை இருக்கோ அப்படியே போடணும். அடுத்த கொஸ்டின் எழுதிக்கங்கப்பா. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயனியா? ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். இதே மாதிரியா 0.00
1 எனில் எழுதிக்கிங்க. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் பாயிண்ட் புள்ளிக்கு அப்புறம் 4 0 போட்டு 1 எனில் அக்கரைசலின் pH எவ்வளோப்பா? புள்ளிக்கு அப்புறம் 4 0 போட்டு 1 அக்கரைசலின் pH எவ்வளோயா? எவ்வளோப்பா? 10 ஏப்பா? சரி கணக்குல வாங்க, நேரமாகுது. சரிங்களா? கணக்குல என்னப்பா கொடுத்துருக்காங்க? என்னப்பா? ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்னப்பா? காரம். காரம் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானப்பா இருக்கு? 4. கண்ணே தெரியல, அரவிந்து போயிட்டு வாங்க. 5. புள்ளிக்கு அப்புறம் எத்தனையா இருக்கு? 5. அப்ப 14ல இருந்து 5 கழிச்சிருங்க. எவ்வளோப்பா? 9. அவ்வளவுதான். ஏன் 14ல இருந்து கழிக்கிறேன்னா காரத்தினுடைய இறுதி எல்லை எவ்வளோப்பா? 14. 14ல இருந்து 5 கழிச்சு போட்டுருங்க, 9. புரியுது இல்லையா? காரமா இருந்தா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது, 14ல இருந்து கழிச்சு போட்டுறணும். இதே பவர்ல கொடுக்குறாங்க, என்னப்பா பண்ணுவீங்க? பவர்ல இந்த இடத்துல 6 இருக்கு. 1 × 10⁻⁻6. 14ல 6 கழிச்சுடணும். எவ்வளோப்பா? 8. இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்மளை கஷ்டப்படுத்துறான்னா 8 வலிமை குறைந்த காரம், வலிமை மிகுந்த காரம். ஏன்னா 11th புக் பேக்லயே இருக்கு. என்னப்பா? 12th புக் பேக்ல இருக்கு. 8 வலிமை குறைந்த காரம். அவ்வளவுதான்யா. சரிங்களா? அப்ப பாத்துக்குங்க, அமிலமா காரமா அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அமிலமா இருந்தா என்னப்பா பண்ணணும்? கழிக்காம அப்படியே போட்டுறணும். காரமா இருந்தா என்னப்பா? கழிச்சு போடணும். இது சொன்னதெல்லாம் ஷார்ட்கட்டு. அவருக்கு அமிலமா இருந்தா அப்படியே போடணுமா, காரமா இருந்தா கழிச்சு போடணுமா? தலையெல்லாம் சுத்துதுன்ட்டாப்ல. அமிலமா இருந்தா எப்படியேப்பா போடணும்? அப்படியே போடணும். அமிலமா இருந்தா என்ன பண்ணணும்? அப்படியே போடணும். காரமா இருந்தாப்பா கழிச்சு போடணும். சரிங்களா? காரமா இருந்தா கழிச்சு போடுங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. சரியா? இப்ப என்னையா ஒரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எது கொடுத்துட்டு எதுப்பா கேக்குறாங்க? கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு என்னப்பா கேக்குறாங்க? செறிவு கொடுத்துட்டு எது கேக்குறாங்க? pH கேட்டா இந்த மெத்தட் அப்படியே ஆப்போசிட்டா கொடுப்பான். இப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா pH வந்து 4. என்னப்பா? pH வந்து என்னப்பா? 4. எனக்கு ஹைட்ரஜன் அயனியின் செறிவு கேட்பா. அப்ப என்னப்பா? 1 × 10⁻³ 1 × 10⁻⁴ 1 × 10⁻⁵ 1 × 10⁻�6 என்னப்பா போடுவீங்க? என்னப்பா? pH வந்து என்னதுயா? 4. செறிவு கேட்கிறான். என்னப்பா? ஹைட்ரஜன் அயனியின் செறிவு பர்டிகுலரா என்னப்பா? பவர்ல என்ன இருக்கோ அதை போட்டுருங்க 4. ஏன்னா அமிலம்னா அப்படியே தானே போடுவான் ஹைட்ரஜன் அயனினா. ஏன்னா இதுவும் 10th புக்ல இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப செறிவு கொடுத்துட்டு pH கேட்டா என்னப்பா போடுறோம்? பவர்ல என்ன இருக்கோ அதை தானே போட்டோம். அதான் pH 4 கொடுத்துட்டு எதுப்பா? ஹைட்ரஜன் அயனியின் செறிவு. அப்ப என்னப்பா? 4 தான் ஹைட்ரஜன் அயனியின் செறிவுன்னு கேட்டா. இப்ப என்ன அப்படின்னா pH வந்து பார்த்தோம் அப்படின்னா 6. pH வந்து 6. ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1 × 10⁻⁸ 9 10 11 என்னப்பா? pH வந்து 6. ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 8. ஏன்னா ஹைட்ராக்சைடுனா எதுல இருந்து கழிச்சா பவர்ல எது வரணும்? 6 வரணும். அப்ப எதை கழிச்சோம்னா தான் 8 கழிச்சாதான். அமிலம்னா அப்படியே போட்டுருங்க. சார் வாங்க சார். சரியா? புரியுதாப்பா? ஹைட்ரஜன் அயனி செறிவு அதாவது pH கொடுத்துட்டு ஹைட்ரஜன் அயனி செறிவு கேட்டாங்கன்னா பவர்ல என்ன இருக்கோ அப்படியே போட்டுறணும். pH கொடுத்துட்டு ஹைட்ராக்சைடு அயனி செறிவு கேட்டாங்கன்னா பவர்ல இருக்கத 14ல இருந்து கழிச்சா அந்த pH வெளியே வருதா? ஓகேயா? பாத்துக்கிறணும். இது தெளிவா இருங்க. இதுல இருந்து கடைசியா என்ன அப்படின்னா pHல வேற என்ன சம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப pH plus POH எவ்வளவுப்பா? அமிலத்தையும் காரத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு? அவர் SPL சோரன்சன் சொன்னது 14. pH இந்த கணக்கு தான் உங்களுக்கு சிம்பிளா இருக்கதா வரும். இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறது வரும். pH plus POH எவ்வளவுப்பா? 14. இப்ப pH வந்து 5ன்னு கொடுக்குறாங்க. POH பா இது 5ன்னு கொடுத்துட்டாங்கப்பா. இது எவ்வளவுப்பா? x = 14. அப்ப x = எவ்வளவுப்பா?
14 மைனஸ் 5 எவ்வளோப்பா 9. சரிங்களாயா? ஏன்னா இந்த மாதிரி கணக்கு தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள். எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் கணக்கு மாதிரியவா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. சரிங்களாயா? ஃபர்ஸ்ட் என்னப்பா, ஹைட்ரஜன் அயனி செறிவு கொடுத்துட்டு பிஹெச் கேட்டாங்கன்னா அப்படியே போட்டுறணும். புள்ளிக்கு அப்புறம் இருக்க ஸ்தானம் மட்டும்தான் பவர்ல இருந்தா அப்படியே போட்டுரும். ஹைட்ராக்சைடு கொடுத்தாங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னு பாருங்க, அல்லது பவர்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. 14ல இருந்து கழிச்சு போடுங்க. செறிவு பிஹெச் கொடுத்துட்டு செறிவு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அயனினா பிஹெச் என்னவோ இருக்கோ பவரும் அதுவா இருக்கணும். ஹைட்ராக்சைடு அயனினா பவர்ல என்ன இருக்கோ அதை கழிச்சா இது வருதான்னு பாருங்க. அதுக்கடுத்து என்னப்பா, பிஹெச் பிளஸ் பிஓஹெச் எவ்வளோப்பா 14. இப்போ உங்களுக்கு தான் கணக்கு எழுதிக்கிங்க. ஒரு கரைசலின் எத்தனை பேர் கரெக்டா போடுறீங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா இங்கிலீஷ் மக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க சொல்றியா. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு, இது கொஞ்சம் சுதாரணமா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியா இந்த இது ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1 × 10⁻⁻9 எனில், ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1 × 10⁻⁻9 எனில், செஞ்சு மட்டும் வைங்க, கூப்பிடுங்க. எனில் அக்கரைசலின் பிஓஹெச் மதிப்பு என்ன? அக்கரைசலின் பிஓஹெச் மதிப்பு என்ன? ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1 × 10⁻⁻9 எனில் அக்கரைசலின் பிஓஹெச் மதிப்பு என்ன? இங்கிலீஷ் மக்கள் எழுதிக்கீங்க. The hydroxyl ion concentration of solution, the hydroxyl அதான் concentration of hydroxyl ion அப்படின்றது. The hydroxyl ion concentration of solution 1 × 10⁻⁻9. What is the pOH of the solution? எவ்வளோயா எவ்வளோப்பா 5 எத்தனையா வருது? 5 வருது. 5 போட்டோம்னா எல்லாத்துக்கும் நாமம் தான் 9 தான் வரும். இதுதான் கணக்குல. நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க? என்னப்பா கணக்குல கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ராக்சைடு அயனி செறிவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோப்பா? 1 × 10⁻⁻9. என்னப்பா கேட்டிருக்காங்க? பிஓஹெச் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னப்பா? பிஹெச் தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? என்னப்பா இதுல ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? பிஹெச் பிளஸ் பிஓஹெச் எவ்வளவு? 14. என்ன கேட்டிருக்காங்க? பிஓஹெச் கேட்டிருக்காங்க. பிஹெச் தெரியுமா? தெரியாது. ஆனா என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ராக்சைடு அயனி செறிவு எவ்வளவு? 1 × 10⁻⁻9. அப்ப 9 அப்படின்னா பிஹெச் எவ்வளவு வரும்? 5. ஏன்னா 14ல இருந்து என்னப்பா கழிப்போம்? 9 கழிப்போம். என்னடியா? 5. இப்ப பிஹெச் என்ன வந்துருச்சு? 5ன்னு வந்துருச்சு. அப்ப பிஓஹெச் 14 - 5 எவ்வளோப்பா? 9 வந்துருச்சா? சரிங்களா? அவசரப்பட்டு நீங்களாம் எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க? 5ன்னு போட்டுருவீங்க. கொடுத்துருக்கிறது என்ன, கேட்கறது என்ன அப்படின்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிறது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு தான். ஆனா கேட்கப்பட்டது என்னது? பிஓஹெச். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பிஹெச் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப பிஓஹெச் எவ்வளவு? 14. இல்ல கழுத. நல்லா புரிஞ்சுக்குங்க. பி ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு கொடுத்துட்டு பிஓஹெச் கேட்டா செறிவு என்னவோ அதான் பிஹெச். வேலை முடிஞ்சு வச்சு. இப்ப இதனுடைய செறிவு எவ்வளவு? 10⁻⁻9. பவர்ல என்ன இருக்கு? 9. ஆன்சர் நமக்கு என்னதான் வந்துச்சு? 9. பார்மெட்டை மட்டும் நல்லா பிரேம் பண்ணிக்கோங்க. என்னப்பா? ஹைட்ராக்சைடு அயனியினுடைய செறிவு கொடுத்துட்டு என்ன கேட்டாப்பா? பிஓஹெச் கேட்டா அதேதான் ஆன்சர். பவர்ல என்ன இருக்கோ அதேதான். இப்ப பவர்ல 8 இருக்கு. பிஹெச் எவ்வளோப்பா? 8. பவர்ல 6 இருக்கு. 6. அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் கணக்கு. இதுதான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். பாத்துக்கங்க. எனக்கு என்னமோ இந்த தடவை இதுலதான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? இதுதான் கெமிஸ்ட்ரி. இது என்ன கஷ்டமாவா இருக்கு? புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரியே தான் இருக்கும். சரிங்களாயா? நல்லா பார்ப்போம். ஆல் த பெஸ்ட்யா. அடுத்த வகுப்புல சந்திப்போம்.